தோழர்களே, நேற்று நைட்டு சிஏஏ அப்படிங்கிற ஆக்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்த ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டிருக்காங்க. எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இந்த டைமில் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த சிஏஏ ஆக்ட் 2019 டிசம்பர்லேயே பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்ட ஆக்ட். 2020 ஜான்வரியிலேயே பிரசிடென்ட்டோட அக்செப்டன்ஸையும் வாங்கிட்டாங்க. ஒரு ஆக்டை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் சேர்த்து தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டு கெசட்டில் நோட்டிஃபை ஆயிடுச்சுன்னா 6 மாதத்துக்குள்ளே அந்த ஆக்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த ஆக்டை 2019 பாஸ் பண்ணிட்டு எவ்ரி 6 மந்த்ஸு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போஸ்ட்பான் பண்ணி 4 வருஷம் கழிச்சு இப்போ எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்னப்பா சிஏஏ ஆக்டு? அது இமிகிரன்ஸுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடிய ஆக்டு. அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னு நம்ம எல்லாம் நினைக்கலாம். இந்த சிஏஏ ஆக்டு இந்தியாவோட செக்யூலரிசத்துக்கு எதிரானது. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இங்கே தீட்டப்படுற சட்டங்கள் மத அடிப்படையில் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த சிஏஏ ஆக்டு மத அடிப்படையில் சிலருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குது, சிலரை சிட்டிசன்ஷிப்லேருந்து வெளியில் வைக்குது. இது மட்டும் இல்லாமல் இது ஆர்டிகிள் 14 and 15 வயலேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ட். இதுக்கு எதிரான கேஸுகள் பல சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இத்தனை வருஷமாக நாங்கள் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணலன்னு வாய்தா வாங்கி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த சட்டத்தை எதிர்த்து சட்ட போராட்டம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்மளை தள்ளியிருக்காங்க. பட் அவங்களோட நோக்கம் அது இல்லை. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மத ரீதியான போலரைசேஷனை உண்டாக்கி அதன் மூலியமாக ஒரு அண்ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உண்டாக்கி அவங்கள வீதிக்கு தள்ளி இந்த அரசாங்கத்தையும் இந்த ஆக்டையும் எதிர்த்து போராட வச்சு அதன் மூலியமா ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம் அப்படின்னு ஒரு கட்டமைச்சு இந்த தேர்தலை மத ரீதியாக அணுகணும் அப்படிங்கிற திட்டத்தில் தான் இந்த வேலையை இப்போ இந்த பாஜக அரசு பண்ணியிருக்கு. இது ஏதோ முஸ்லீம்களுக்கான பிரச்சனை, நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நம்மளாம் இந்துக்கள்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தான் பெரிய சிக்கலே இருக்குது. சிஏஏ அப்படிங்கிறத தனியாக பார்க்கக்கூடாது. சிஏஏ சட்டத்தை என்பிஆர் அண்ட் என்ஆர்சி கூட லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வலதுசாரி ஹிந்துத்துவ அமைப்புகளோட நோக்கம் சிஏஏ சட்டம் கொண்டு வரதில்லை, என்பிஆரையும் என்ஆர்சியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ என்பிஆர் அண்ட் என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை அப்ளை பண்ணி வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். அதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு 1947 அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களோட பூர்வீகம் இங்கே தான் இருந்திருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் சொல்லுச்சுன்னா அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இந்துக்களுக்கும் பெரும் பிரச்சனை தான். 1947க்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸு இங்கே எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? அப்போது பெரும்பான்மையான மக்கள் சந்தேக பட்டியலுக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி சந்தேக பட்டியலுக்கு தள்ளப்பட்ட பெரும்பான்மையான மக்களில் இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த சிஏஏ ஒரு விலக்கை கொடுத்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துரும். ஆனால் இஸ்லாமியர்கள் அவங்களால அவங்களோட பூர்வீகத்தை ப்ரூவ் பண்ண முடியலன்னா இந்த சிஏஏ ஆக்ட் மூலிமா நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அவங்களோட குடியுரிமையை ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ப்ராசஸில் பெரிதும் பாதிக்கப்பட போகிறது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இது இந்துக்களுக்கும் ஒரு வகையான மன உளைச்சலையும் அலைச்சலையும் பெரிய செலவையும் கொடுக்க போகிற ஒரு ப்ராசஸ். எப்படி டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டு பணக்காரன் மட்டும்தான் இதில் அஃபெக்ட் ஆவான்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி இந்த சங்கி கூட்டம் டிவி விவாதங்கள் எல்லாம் வந்து இது இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தும், மற்றவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தாதுன்னு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னுதாரணம் இருக்கான்னா இருக்கு. அசாமில் என்பிஆர் என்ஆர்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல மக்களை, ஏன் பல இந்துக்களை சந்தேகப்பட்டியலில் தள்ளி அவங்கள கொண்டு போய் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த பாஜக அரசு தள்ளுச்சு. இப்படி ஒரு முன்னுதாரணம் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தும் கூட நம்மளாம் இந்துக்கள், நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிற்கிறது ரொம்ப கேவலமான அருவருப்பான செயல். இந்தியா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்கணும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இல்லை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் இந்தியா அலையன்ஸுக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா
நீங்கள் நம்புகிற அந்த ஆண்டவனால் கூட உங்களையும் நம்பாத என்ன மாதிரியான ஆட்களையும் காப்பாற்ற முடியாது.